ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது 1.5 இயர்ஸாக இந்த வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாங்கள் அவுட்டரில் தான் இருந்தோம். அதனால் வீடு தனியாக, நாங்கள் மட்டும் தனியாக தான் இருக்கோம். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹை ஸ்கூல் இருந்தது. சைடில் வந்து ஒரு ரைஸ் மில் இருக்கும். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் விளாக் மாதிரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நிறைய நினச்சிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடச்சதே இல்லை. இப்போ பாரு, பாப்பா பார்க்குறதுலே பிஸியாகவே போயிடுச்சு. வீட்டில் வேலையை பார்க்க பாப்பா பார்க்கவே போயிடுச்சு. வெளியில் நிறைய குப்பையாக இருந்தது பார்த்திங்களா, அந்த இதெல்லாமும் நான் சேர்த்து வச்சுருந்த அந்த பழைய திங்ஸ் தான் அது எல்லாமேவும். ஆனால் அதெல்லாமே கூட எடுக்க மாட்டாங்க. நான் தெரியாமல் அவ்வளோ குப்பையும் சேர்த்து வீட்டில் அதையும் சேர்த்து அடைச்சி வச்சுருந்துருக்கேன் இவ்வளோ நாளாக. வெளியில் இது மெயின் ரோடு தாங்க. இதில் பஸ்ஸு எல்லாமே போகும். இதுதான் எங்கள் வீட்டோட வெளி சைடு. இப்போ உள்ளக்கு போகலாமா? இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளக்கு போகிறேன். இப்படி தான் இருக்கும் முன்னாடி. ஒரு வழியாக எப்படியோ க்ளீன் பண்ணி எடுத்து வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டோம். வச்சுக்கிட்டு பாய் சொல்லிடு. பாய் பாய். இந்த வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிடு. நேற்றுக்கிட்டே இந்த வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிடு. நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம். மிஸ் யூ சொல்லிடுமா. நம்ம பாப்பா, குட்டி பாப்பா பிறந்து இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். இப்போ 2 வயசு ஆயிடுச்சு, நடக்காரு. சரி, இப்போ வீடு காலி பண்ணிவிட்டு ஒரு ஞாபகமாக இருக்கிறதுக்காகவாது, இந்த வீட்டில் நம்ம இருந்தோம் அப்படி சொல்கிறதுக்காகவாது ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கிளம்புற டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வீட்டோட பேக் சைடுங்க. வீட்டில் எனக்கு 2 வாசல், முன் வாசல் இருக்குது, பின் வாசல் இருக்குது. இப்போ இது பின்னாடி வாசல். ஆமாம், பின்னாடி வாசலில் தான் மாடிப்படிக்கு மேலே மாடி போனால் இது இங்கே தான் மாடிப்படி இருக்குது. ஸ்டெப்ஸில் இப்படி தான் ஏறி போய் மேலே காமிக்கேன் பாருங்கள். ரொம்ப குப்பையாக இருக்கா. நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். மேலேருந்து இந்த தென்னை மரத்துலேருந்து எல்லாமே இலை அந்த இதெல்லாமே கீழே விழுந்து கிடக்கிறதுனால எல்லா மரத்தோட இலைங்க எல்லாம் கிடக்கு, அந்த ஓலைங்க எல்லாமே கிடக்குது. வீட்டுக்கு பேக் சைடு ரைஸ் மில்லில் அரைக்கிறது எல்லாமே காய போட செய்யலாம் வச்சுருப்பாங்க. அதான் அந்த கிரவுண்டு. மாடிப்படிக்கு கீழே தான் பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்குது. இந்த ஒரு வாஷ் பேஷன் மட்டும் சைடில் இருக்கும். இப்போ ஒரு 3 வீட்டில் இருந்திருக்கேன். 3 வீட்லேயுமேவும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் எனக்கு இருக்கும். என்னென்னா, அந்த வாட்டர் வேஸ்ட் வாட்டர்லாம் வெளில போகிறதுல எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று சிங்க்கில் இருந்து தண்ணி லீக் ஆகி அந்த கிச்சன் ஃபுல்லுமே வெளில ஸ்ப்ரெட் ஆகி வெளில வந்துகிட்டே இருக்கும். இல்லைனா பாத்ரூமில் தண்ணி போகாது. இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் எனக்கு வெளில போகிறதுக்கு ரொம்ப சிரமமாகவே இருக்கும். இந்த வீட்டில் ரொம்ப மோசம். எனக்கு பாத்ரூம்லேயுமே தண்ணி போகலை. சிங்க்கில் யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாமே கிச்சனில் வெளியில் வந்த மாதிரியே அப்படி தான் இருந்தது. அதனால நான் பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே பின்னாடி வாசல் இருக்கு இல்லையா, அங்கே வெளியில் போட்டு தான் அந்த இடத்துல தான் எல்லாமே பாத்திரம்லாம் கழுவ செய்யலாம் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ நான் அடுத்து போகிற வீட்டில் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்காது நம்பிக்கையோடு தான் போகிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்க்கும்போது, பெட்ரூம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குமா, அதனால் உள்ளக்கு ரொம்ப இருட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஜன்னல் எல்லாமே குட்டி குட்டி ஜன்னல் தான். 2 ஜன்னல் இருக்கும். அப்படி இருந்துமே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கடுத்து போக போக பழகிருச்சு. ஓயாமல் வீடு மாறக்கூடாதுன்றதுனால நம்ம இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்கோன்றது தெரியாது. கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா நம்ம ரொம்ப நாள் இருக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடு மாறி இருப்பேன். நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுன்றதுனால அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். இதுதாங்க நாங்கள் வாழ்ந்த வீடு. அப்புறம் பெட்ரூமில் இருந்தே கிச்சனுக்கு போகிற மாதிரியும் ஹாலுக்கு போகிற மாதிரியுமே 2 வாசல் இருக்கும். அதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூம் இருந்தது இல்லையா, அந்த ரூமில் ஃபுல்லுமே பாப்பாவோட விளையாட்டு ஜாமான் எல்லாம் வச்சு பாப்பா விளையாடுறதுக்கு செய்கிறதுக்குலாம் அந்த ரூம் தான் யூஸ் பண்ணிக்கிடுவா. நல்லா எல்லா ரூமுமே நமக்கு புழங்குறதுக்கு நல்ல வசதியாக இருந்தது. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இவ்வளோ திங்ஸ்லாம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் நிறைய திங்ஸ் வாங்கிட்டோம். ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அத்தியாவசியமாக தேவைப்படுற பொருள் மட்டும்தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் போக போக இப்போ 4 இயர்ஸாக இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதனால் எப்படியோ தேவைப்படுறதுனால நாங்கள் ஒவ்வொரு பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கு தக்கன வீடுமே எங்களுக்கு அமைஞ்சதுனால வைக்கிறதுக்கு இடம் இருந்ததுனால தோணலை. நெக்ஸ்ட்டு போகிற வீட்டிலலாம் நாங்கள் கொஞ்சம் பார்த்து எப்படி திங்ஸ்லாம் வைக்க போகிறோம் தெரியல. அவ்வளோதாங்க. இப்போ நான் வீடெல்லாம் காலி பண்ணதுக்கப்புறமா எடுத்த வீடியோ நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வீடை எப்படிலாம் பேக் பண்ணேன், எப்படி அனுப்பி வச்சேன் அப்படின்ற வீடியோவும், அப்புறம் நான் புது வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற இதெல்லாமே எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நான் போட்ட வீடியோ பார்த்து உங்களுக்கு எதுவும் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.